காலையிலே இருட்டோடு அதிக இருட்டோடே கூட மகதலேனா மரியாள் அவங்க கல்லெடுத்தில் வராங்க. அங்கே பார்க்கும் பொழுது கல்லறையானது கல் எடுத்து போடப்பட்டு அங்கே இயேசு கிறிஸ்து இல்லாததை பார்க்கும் பொழுது அவளுக்குள்ளாக அழுது கொண்டிருக்கிறாள். என்னுடைய ஆண்டவர் எங்கே போனாரோ தெரியவில்லை என்று. ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை வாசிப்போம். திரும்பவும் அவன் என்ன பார்க்குறான், அவ கல்லறையில் நின்று கொண்டிருக்கான். அங்கே இல்லைப்பா இப்போ ஆண்டவர் இல்லை அப்படின்று அவள் போகாமல் ஆண்டவர் மேலே அதிகமாக அன்பு வைத்தபடினாலே அவள் என்ன பண்ணுறான்னா கல்லறை வெளியே நின்று அழுது கொண்டு இருக்கிறாள். ஆண்டவர் மரியாள் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிருப்பார் பிள்ளைக்கு. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த கல்லறையில் நின்று மரியாள் அழுது கொண்டு இருக்கிறாள். அது மாத்திரமில்லை, எங்கேயாலும் ஓரமாக எங்கன்னா வச்சுருக்காங்களான்னு திரும்ப குனிஞ்சு பார்க்குறான். அப்பொழுது வேதம் என்ன சொல்லுது பாருங்க, 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அங்கே என்று ஆண்டவர் பார்க்குறாரு, ஸ்திரீயே ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன நடக்குன்னா அவர் திரும்ப அவர் கேட்குறாரு. வாசிப்போம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது திரும்பவும் கேட்குறாரு ஆண்டவர், ஸ்திரீயே ஏன் அழுற. அது மாத்திரமல்ல 16ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதுதான் அவர் அவள் அது வரைக்கும் என்ன சொல்ல முடியும்னா, என்னதான் சொன்னாலும் அவள் காதில் கேட்காது. ஏனென்றால் அழுகையின் உச்சம், ஐயோ என்னுடைய ஆண்டவரை காணவில்லையே என்று அழுகையின் அவ்வளோ வேதனை உச்சத்தில் இருந்தா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளை பெயரிட்டு அழைக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிற நாம அழுது கொண்டு இருக்கலாம், யாருக்கும் தெரியாது. என் வேதனை யாருக்கு தெரியும், என் கஷ்டம் யாருக்கு தெரியும், என் கண்ணீர் யாருக்கு தெரியும் என்று நாம் அழுது கொண்டு இருக்கலாம். இதுவரைக்கும் ஆண்டவர் ஏன் அழுவுறன்னு கேட்பாரு. ஆனால் நீ அதிகமாக அவரிடத்தில் அன்பு வைத்தபடினாலே உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு மரியாளே என்று பெயர் சொல்லி அழைத்தாரு. உடனே அவன் என்ன சொல்ற பாருங்க, வாசிப்போம் 16ஆம் வசனம் திரும்ப வாசிப்போம். ஹல்லேலூயா. அன்றைக்கு மரியாளுடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்குவார். நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார். எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட போராட்டமாக இருக்கட்டும், அன்றைக்கு மரியாளை போல இன்றைக்கு நாம் அழுது கொண்டிருக்கலாம். அன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்றைக்கு தன்னுடைய பரமேறுவதற்கு முன்பதாக அந்த ஸ்திரீயை பார்த்து ஸ்திரீயே என்று அழைத்தார். ஆனால் அவள் ஒரு பைத்தியம் பிடித்தவளை போல ஆண்டவர் மேல் அதிக அளவில் அன்பு வைத்திருந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரியாளே என்று பெயர் சொல்லி அழைத்தவுடனே அவருடைய கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்பட்டது. அதனால் அமர்ந்து கொண்டிருக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். உயிர்த்தெழுந்த நாளிலே வேதம் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே யோவான் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த மரியாள் எப்படிப்பட்டவங்களா இருந்தார்கள் என்றால் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, லாசரு அவன் மரித்து போயிருந்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அந்த இடத்துல என்ன காரியம் நடக்குன்னா, இயேசு வேற ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் திரும்பவும் அவர் வரும்பொழுது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மரியாள் உடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வாசிப்போம் திரும்பவும் 25ஆம் வசனத்தை. ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு
மரியாளுடைய கண்ணீரை பார்த்த உடனே அவ்வளோ வேதனை உச்சத்தில். ஏனென்றால் தன்னுடைய ஆதாரமே தன்னுடைய சகோதரன் தான். அந்த லாசரு மரித்து போன உடனே ஐயோ என்னுடைய ஆதாரங்களே நாங்கள் இழந்து போய் காணப்படுகிறோமே என்று அவங்க 2 சகோதரிகளும் அவ்வளோ அதிகமாக அழுதாங்க. அதை 33ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வாசிப்போம். அந்த இடத்துல பார்க்கும்பொழுது இயேசுவும் தன்னுடைய ஆவியிலே அந்த அந்த வேதனையை உணர்கிறார். நம்ம அறியாமல் இருக்கலாம். இன்றைக்கு இயேசுவுக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. ஆனால் இயேசுக்கு தெரியும் நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிற, உன்னுடைய காரியம் என்ன, உன்னுடைய வேதனை என்ன, உன்னுடைய பிரச்சனை என்ன, எல்லாவற்றையும் இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளிலே வேதம் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவர் அன்றைக்கு மரியாளுடைய கண்ணீரை பார்த்து ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த நாளிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், எப்படியாப்பட்ட போராட்டங்கள் இருக்கலாம், மரித்த நிலைமையிலே காணப்படலாம். அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு அன்றைக்கு மரியாளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்தது போல, அற்புதம் செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு என்ன சொல்றார் பாருங்க, வாசிப்போம். 39ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்த்தாளுடைய விசுவாசம் எப்படின்னா, அவன் செத்து போயிட்டான், நாரி போய் இருக்குமே என்று சொல்லுகிறான். ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க, இயேசு அவளை நோக்கி 40ஆம் வசனத்துல அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க விசுவாசிப்பீர்களானால் மரித்து போய் இருக்கிற உங்களுடைய காரியங்களை கர்த்தர் உயிரடைய செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி அவர் உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். மரித்து போய் 4 நாள் ஆகிறது என்று மார்த்தாள் சொல்லுகிறார். ஆனால் மரியாளோ எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறான்றா, இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை விசுவாசித்தாள். அது மாத்திரமல்ல, லாசருடைய கல்லறை திறக்கப்பட்டது. இயேசுவாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் வார்த்தையினாலே சொன்ன காரியத்தை அந்த இடத்துல நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவள் அழுது கொண்டிருந்தால் அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து, அவள்தான் நான் பார்த்துக்கிறேம்மா, உங்க கூட இருப்பேமான்னு சொல்லல, உன்னுடைய ஆதாரத்தை நான் திரும்ப நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். நீங்க இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய சுகத்தை இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய வருமானத்தை இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய பலனை இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு மரித்து 4 நாள் நாரி போயிருந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பக்கூடுமானால் இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களை நீக்கக்கூடும், நம்முடைய வியாதிகளை நீக்கக்கூடும். நமக்கு வர வேண்டிய எல்லா வருமானங்கள் தடைப்பட்டிருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே எல்லாவற்றையும் நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திரும்பவும் இரட்டத்தனையாய் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இது மாத்திரமல்ல, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த மரியாள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் 12ஆம் வசனத்துல 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பஸ்கா பண்டிகைக்கு வர 6 நாள் இருக்கும் பொழுது லாசரு உயிரோடு எழுந்ததை அந்த இடத்துல விசேஷ வண்ணமாக அவருடைய ஆண்டவருக்கு ஒரு ராபோஜனத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன நடக்குன்னா, மார்த்தாள் பலியிடை செய்தார், மரியாளோ ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மை செய்து விட்டார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்து விட்டார், என்ன செய்யணும் அவருக்கு என்று விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வருகிறார். இவைகளெல்லாம் என் ஆண்டவருக்கு முன்பதாய் அற்பமாய் இருக்கிறது என்று அந்த தைலத்தை அதை உடைத்து அவருடைய பாதத்தில் பூசி, ஆண்டவரே நீங்கள் இந்த வாழ்க்கையில் நன்மை செய்தீங்க சுவாமி என்று தன்னுடைய தலை மயிரினாலே அவருடைய பாதங்களை துடைத்து தன்னுடைய கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை நனைத்தாள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எப்படியாப்பட்ட விலையேறப்பட்ட காரியங்கள் இருக்கான், அவைகளெல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கு முன்பதாக ஒன்றுமில்லை, நாம் அற்பமானது என்று நாம் கர்த்தருக்காக இழந்து போகிற வேளையில்
நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு இரண்டாவதாய் செய்கிற காரியம் என்னவென்றால், வாசிப்போம் யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இரண்டாவதாய் தன்னுடைய சீஷர்களுக்கு தரிசனமாகி என்ன சொல்லுகிறார் என்றால், அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பயந்து போய் காணப்படுறாங்க. ஐயோ, நம்மோடு கூட இருந்தவர், அற்புத அடையாளங்களை செய்தவர், மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர், முடவர்களை நடக்க செய்தவர், அது மாத்திரமல்ல குருடர்களை பார்வையடைய செய்தவர், அது மாத்திரமல்ல நன்மைகளை செய்கிற நாயகராக இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார். இஸ்ரவேலை இவர்தான் ஆளுகை செய்ய போகிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோமே என்று வேதனையிலே கலங்கி போயிருந்த அவர்களை, ஏனென்றால் பார்க்கிறோம் பைபிளில் அவருடைய சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு விழாவிலே குத்தப்பட்டு, ஐயா அந்த இடத்துல பார்க்கும்போது பேதுரு பார்த்து கொண்டே இருக்கிறான். ஒருத்தன் போங்கி சப்புன்னு அறையிறான் முகத்தில், அவ்வளோ வேதனை உச்சத்தில். என்னன்னு யாரும் கேட்கறதுக்கு அங்கே இடத்துல போய் கேட்கறதுக்கு யாரால முடியாது, ஏனென்றால் உடனடியாக அவங்களும் சிலுவையில் அறையப்படுவாங்க. அவ்வளோ வேதனை உச்சத்தில் அவங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவ்வளோதான் முடிந்து போயிட்டோ என்று நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயந்து போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம். ஐயோ, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏதாகுமோ என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான ஒரு கலக்கம் ஏற்படலாம், நம்முடைய குடும்பத்தை குறித்ததான ஒரு கலக்கம் ஏற்படலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இரண்டாவதாய் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இது மாத்திரமல்ல, வாசிப்போம் அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நம்முடைய சென்னை மாநகரத்தில் மரித்த தோமா அவர்கள் இருக்கிறாருங்களே, ரொம்ப சூப்பரான விசுவாசி. என்ன சொல்ல முடியும்னா, இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் எக்ஸாம்பிள். ஏன்பா ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாருன்னு சொன்னோடனே என்ன சொல்லுவாங்கன்னா, உன் வாழ்க்கையில் செஞ்சாரா, என் வாழ்க்கையில் செய்யட்டும், அப்போ தான் நான் நம்புவேன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாரியா, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் பார்த்தோயான்னு சொல்லும் பொழுது, அவர் வரட்டும், திரும்ப எனக்கு தரிசனம் கொடுக்கட்டும், அவருடைய கைகளில் என்ற விரல்களை போட்டு நான் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்கிறார். அவ்வளோ ஒரு சூப்பர் விசுவாசி அவர். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, திரும்ப அவனுடைய அவிவிசுவாசை நீக்கும்படியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திரும்பவும் அந்த இடத்துல வந்து தரிசனம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 27ஆம் வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறையா, ஆனால் நான் உயிர்த்தெழுந்த காணாமல் விசுவாசிக்கிறாங்க பாருங்க, அவங்க இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க இதை காட்டிலும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நம்முடைய அவிவிசுவாசத்தை, நம்முடைய குடும்பத்தில் இருக்க அவிவிசுவாசங்களை, நம்முடைய நண்பர்களோடு கூட நம்முடைய வேலை செய்கிற எல்லாருடைய அவிவிசுவாசங்களையும் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அந்த அவிவிசுவாசத்தை தூக்கி போடுகிறவா இருக்கிறார். இவர்களை வணங்குகிறவங்க, இவரை ஆராதிக்கிறவர், இவர்கள் நம்புகிறவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்று அவர்களும் நம்பி விசுவாசிக்கத்தக்கதாக நம்முடைய அவிவிசுவாசத்தை நம்மிலிருந்து எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நான்காவதாய் செய்கிற காரியம் என்னவென்றால், 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிப்போம். 50, 51.
வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் நம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், ஐந்தாவதாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாங்கன்னா, எல்லாரும் கலக்கத்தோடு இருந்தார்கள், வேதனையோடு கூட இருந்தார்கள், அழுது கொண்டு இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர் என்ன பண்ணுறார்னா, ஒரு காரியத்தை செய்கிறார். என்னென்னா, அவர்கள் பரமேறி போவதற்கு முன்பதாக அவருடைய கண்ணீரை துடைத்தார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய அவிவிசுவாசத்தை நீக்கி ஆண்டவர் அவர் மத்தியிலே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தன்னுடைய கரத்தை நீட்டினார். இன்றைக்கும் நம் மத்தியிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவருடைய கரத்தை நீட்டி நம்முடைய சிரசின் மீது வைத்து நம் ஒவ்வொருவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம்தான் இன்னைக்கு அநேக தலைவருடைய கல்லறைகள் இந்த உலகத்தில் இருக்குது. நம்முடைய மெரினாவில் போனால் நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்ட எத்தனையோ பேருடைய கல்லறை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பல இடங்களிலே கல்லறைகள் இருக்கிறது. பல என்ன சொல்லணும்னா, தங்களுக்கு சொந்தமாக அவர்கள் வைத்து அந்த இடத்தை வாங்கி கல்லறை வைத்தார்கள். இன்றைக்கு அந்த கல்லறைகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற, நாம் விசுவாசிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை இன்றைக்கு திறக்கப்பட்டதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் எடுத்தவர்கள் வாசிப்போம். இதை வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிப்போம் 18. ஹல்லேலூயா. மரித்தேன் ஐயா, ஆனாலும் இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவருடைய கல்லறை தான் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய கல்லறைகளும் இன்னைக்கு எகிப்தினுடைய என்ன சொல்லணும்னா, எகிப்தினுடைய பிரமிடுகளிலே அவர்கள் என்ன பிரம்மாண்ட கல்லறைகளை வைத்திருக்காங்க. அங்கே உள்ளே பார்க்கும் பொழுது அவ்வளோ பொக்கிஷங்களை வைத்து, அது மாத்திரமல்ல, கந்த வர்க்கங்கள், விலையேறப்பட்ட தைலங்கள் அவர்கள் மீது பூசி இன்றைக்கும் அவங்களுடைய உடம்புகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையோ இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை சொல்லுகிற என்னவென்றால், மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் உயிர் தெழுந்ததற்கு நாம் தான் சாட்சிகளாக இருக்கிறோம். 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறாருங்க. அவர் மரித்தது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்ததற்கு நாம் தான் சாட்சிகளாக இருக்கோம். ஏனென்றால் இந்த சாட்சிகளை மறைக்கும்படி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், அவரை யாரும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. அவருடைய என்ன சொல்லணும்னா, அவரை எடுத்துக்கொண்டு போய் வேறு இடத்துல அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லும்படியாக காசு கொடுத்து அவங்க சீசர்கள் யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காசு கொடுத்து அவங்களுடைய சீசர்களிடத்தில், யூத சீசர்களிடத்தில் அவங்க சொல்லும்படியாக அநேகரை ஏற்படுத்துகிறாங்க. என்னென்னா, இந்த இயேசு கிறிஸ்து உயிர் எழுந்துட்டாரு, அவர் சொன்ன வார்த்தையின்படியாக அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்ட்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் தெரிஞ்சுக்கினாங்கன்னா எல்லாரும் அந்த இயேசுவை பின்பற்றுகளாக மாறிவிடுவாங்க, அந்த மார்க்கத்தை அவங்க தொழுது கொள்ளுவாங்க, அந்த மார்க்கத்தை பின்பற்றுவாங்க என்று நம்முடைய வேலை முடிஞ்சு போயிடுச்சு, அவள்தான் நம்முடைய கதை முடிஞ்சு போயிடுச்சு என்று அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் அறிந்தபடினால ஒரு காரியத்தை செய்கிறாங்க. என்னென்னா, காசு கொடுத்து அவங்களுடைய யூத மார்க்கத்தை சார்ந்த சீஷர்களுக்கு காசு கொடுத்து, இயேசு மரிக்கவில்லை, அவர் மரித்தார், அடக்கம் பண்ணாங்க, அவங்க சீஷர்கள் தூக்கி கொண்டு போயிட்டாங்க என்று உலகமெங்கிலும் பரப்பும்படியாக அவர்களை அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற பிரகாரம் அவர் உயிர்த்தெழுந்ததற்கு
நாம் தாங்க சாட்சிகளாக இருக்கிறோம். இன்றைக்கு அதை தான் சொல்கிறாரு, நான் உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கட்டளைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஐயா நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக 33 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் மரித்தாரா என்று கேட்கிறோன்னா இல்லவே இல்லை. அது எப்படின்னா, இந்த உலக பிரகாரமாக அவர் இந்த பூமிக்கு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த உலகத்தில் இருக்க மனுஷனுங்களை போல பாடுகளை அவர் அனுபவித்தார். ஏனென்றால் நாம் வாழ்வதற்கு அவர் எக்ஸாம்பிளாக இருந்தார். மாம்சத்தின் இச்சையை ஜெயித்தார், ஜீவனத்தின் பெருமைகளை ஜெயித்தார். பிசாசு சொல்கிறான், ஏன் இந்த கல்லுகளை அப்பங்களை ஆக்கி சாப்பிடுன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, மனுஷன் புசிப்பதினால் மாத்திரமல்ல, அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீ மேலேருந்து கீழே குதியான்னு சொல்கிறார். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, பிசாசு சொல்கிறான், தூதர்கள் உங்களை தாங்கி கொண்டு போவாங்கன்ட்டு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரிசித்து பாராயாக என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த வார்த்தையினால் தான் இந்த அண்ட சராசரங்களும் உண்டாக்கப்பட்டது. நம்ம இருக்கிற இந்த பூமி எப்படின்னா ஒரு கல்லை போல காணப்படுகிறது. இந்த பூமியிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்லணும்னா 1 மைல் தூரம், அது மாத்திரமல்ல 100 மைல் தூரம் இப்படின்ட்டு நாம் கடந்து போனோம்னா பூமியில் ஒரு கல்லை தூக்கி என்ன சொல்லணும்னா வானத்தில் ஒரு கல்லை தூக்கி போட்டால் எப்படிங்க இருக்கும், அதுபோல காணப்படும். ஏனென்றால் நாம் இருக்கிற இந்த சூரிய மண்டலத்தை போல பிரம்மாண்டமான வெளிமண்டலங்கள் அநேகம் உண்டு. இது போல பல கோள்கள் இருக்கிற, பல நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த சராசரங்களை எப்படின்னா தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை புறப்படும் பொழுதே இந்த உலகத்துக்கு வந்துட்டாருங்க. வந்தது மாத்திரமல்ல, வேதத்தில் பார்க்கிறோம், ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். கீழ்ப்படியாமை என்கிற பாவத்திலே மரித்து போனாங்க. மரித்ததினாலே வேதம் சொல்லுகிறது, அவங்க என்ன பண்ணப்படுறாங்கன்னா ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுறாங்க. வெளியே அனுப்பப்படப்படுவது தேவ மகிமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் அன்று முதல் பாவம் செய்தனாலே தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டாங்க. ஐயா, வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், வாசிப்போம். ஆதியாகமம் தேவன் அவங்க எப்படி படிச்சார் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த இடத்துல பார்க்கும்போது தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினாரு. அவங்க எப்படிப்பட்டவர்களாய் மாறிவிட்டாங்க பாருங்க. வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிப்போம். அவங்க புசித்ததுனால வேதம் என்ன சொல்லி பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவங்க நிர்வாணிகள் என்று அறிந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, தங்களுக்கு அத்தி இலைகளை கொண்டு வந்து அவங்க அந்த ஆடையாக தைத்து கொண்டு போத்துக்கொள்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுவாங்க, 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கேட்டு 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பாவம் செய்த நிமித்தமாக தங்களை ஒளித்து கொண்டாங்க. அத்தி இலைகளை அவங்க ஆடையாக தைத்து கொண்டு அவங்க தங்களை ஒளித்து கொள்கிறாங்க. ஆண்டவர் அழைக்கிறாரு, எப்பொழுதும் போல ஆண்டவர் அழைக்கிறார். என்னன்னா, ஆதாமே ஆதாமே நீ எங்கேயா இருக்கிறேன்னு கேட்குறார். இன்றைக்கு ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர்
இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறாரு. ஐயா, இத்தனை நாட்கள் நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை நீ காண்டு கொண்டிருக்கிற, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய மாட்டாரா என்று கேட்டு ஆண்டவரத்தில் நன்மை பெற்றுக்கொண்ட நீ இன்றைக்கு ஆண்டவரை முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு உன்னுடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்காம இருக்கிற, அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமை பாவத்தினாலே விழுந்து தங்களை எப்படி ஒளிந்து கொண்டார்களோ அதுபோல இன்றைக்கு ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஐயா உடன்படிக்கை என்னன்னா, நாம ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்முடைய மாம்ச சரீரமானது அடக்கம் பண்ணப்பட்டு ஆவியின் சரீரம் இந்த உலகத்திற்கு வருகிறது. அது வரைக்கும் பாவத்தில் மரித்து போயிருக்கிற நீ அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட இந்த உலகத்தில் வருகிற காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக நம்முடைய மத்தியில் நம்ம இருக்கிறோம், ஆண்டவரத்தில் நன்மை பெற்றிருக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, இதோ இருதயத்தின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவங்க உங்களுடைய இருதயத்தில் தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றார், உயிர்த்தெழுந்த நாளிலே இதோ இருதயம் என்கிற வாசற்பதியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. அன்றைக்கு ஆதாம் ஏவாளை போல ஒளிந்து கொள்ளாம, ஆண்டவரே ஆண்டவரே உம்மிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டேன், இன்றைக்கு என்ற இருதயத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெறுவீர்களானால் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, தங்களை நிர்வாணிகள் என்று அவர்கள் ஒளித்து கொண்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவுடனே போய் ஒளிந்து கொள்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த இரக்கமுள்ள தேவன் அந்த இடத்துல தன்னையே பலியாய் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, ஐயா என்ன நடக்குன்னா, ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த காரியத்தை யார் செய்தான்? சர்பம், பிசாசு. உடனே என்ன பண்றாரு? பிசாசு சபிக்கிறார், நீ மண்ணை தின்ப, நீ ஊர்ந்து போவ. அது வரைக்கும் நடந்து கொண்டு இருந்தவன், நல்லா உலாவி கொண்டு இருக்கிறவன், அது முதல் என்ன ஆச்சுன்னா நீ ஊர்ந்து போவ என்று சபிக்கிறார் ஆண்டவர். அது மாத்திரமில்ல, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன நடக்கு பாருங்க. 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா நீ அவருடைய குதிங்கால நசுக்குவேன், ஆனால் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறவர் உன்னுடைய தலையை நசுக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவ்வளோதான் பிசாசு நினைச்சான், முடிஞ்சு போயிடுச்சியா, இவருடைய கதை அடக்கம் பண்ண போயிட்டாயிடுச்சு, உயிர்த்தெழுதல் இல்லை. அநேகரை எழுப்பி இன்னைக்கு சதிசெயர் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு உயிர்த்தெழுதல அவர் மரித்து அடங்கம் பண்ணப்பட்டாயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அவருடைய கதை. ஏனென்றால் அவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த உலகத்தில் என்ன சொல்லணும்னா, வெந்ததத்தின்னு விதி வந்தா அவள் தான் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, அவள் தான் முடிஞ்சு போயிடுச்சு அவங்களுடைய கதை. ஆனால் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காத அநேக சதுசேயர்கள் இன்றைக்கு இருக்காங்க. ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறவராக இருக்கார். மரித்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன நடக்குன்னா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், நீ பாவம் செய்ய நீ அவனை அடிமைப்படுத்தின அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் உயிரோடு கூட எழுந்து அவர்களை விடுதலையாக்குவேன், அப்பொழுது இந்த பாவத்தை வெறுக்கக்கூடிய பலனை அவளுக்கு கொடுப்பேன் என்று சொல்லு. அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது வாசிப்போம், 21ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த தோல் உடை எங்கிருந்து வந்ததுமா? அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய மரணமாக இருக்கிறது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மரித்ததினால்தான் அவருடைய தோலை உடையாக தைத்து அந்த இடத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாருங்க. ஏனென்றால் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் பாவத்தில் விழுந்தவுடனே அந்த இடத்துல மரணம் ஏற்படுகிறது. திரும்ப அவர்களை இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஆதாரத்தை கொடுக்கும்படியாக துரத்தப்படுறாங்க. எங்கே போவோம், யார் இடத்துல போவோம், என்ன செய்வோம், யார் எங்களுக்கு உதவி செய்வாங்க என்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆதாம் ஏவாள் மாத்திரம்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது,
இயேசு கிறிஸ்துடைய மரணம் அந்த இடத்துல ஏற்படுகிறதுங்க. அதனால்தான் அவருடைய தோலை எடுத்து அவளுக்கு ஆடையாக கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏனென்றால் பிசாசு நம்மை பாவத்திலே தள்ளலாம் என்று நினைப்பான். ஆனால் ஆண்டவர் நம்மை திரும்பவும் அதிலிருந்து உயிர்ப்பித்து நம்மை ஜெயமாய் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் வேதத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அவங்க எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசனமாக, ஐயா யோசேப்பே, என்னுடைய ஜனங்க எல்லாம் அவங்க எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க 430 வருஷம். திரும்பவும் நான் கொண்டு வருவேன். இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்திற்கு கொண்டு வருவேன். ஏனென்றால் ஆபிரகாமோடு நான் பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கோடு நான் பண்ணின உடன்படிக்கை, யாக்கோவோடு கூட நான் பண்ணின உடன்படிக்கையை, ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் சதுசேயர்கள் சொல்றாங்க, ஐயா ஒரு ஸ்திரீ இருந்தா, அவனுடைய கணவன் மரித்து போயிட்டான், அவனுக்கு யார் திரும்ப அவனுக்கு அடுத்து அவனுடைய சகோதரன் அவனை திருமணம் பண்ணிட்டு கொண்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு முறைப்பாடு அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தது. ஒரு கணவன் மனைவி, கணவன் இறந்து போயிட்டா அவனுடைய சகோதரன் அவனை திருமணம் பண்ணும். இப்படி அவனுடைய சகோதரி எல்லாம் மரித்து போயிட்டாங்க, அவளும் மரித்து போயிட்டா. இந்த உயிர்த்தெழுதல் ஏற்படும் பொழுது அந்த சகோதரி யாருக்கு மனைவியாக இருப்பான்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயா ஏன் இப்படி இருக்கீங்க? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கார்னா, அவர் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவனாக இருக்காரு. அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்காருங்க. ஏனென்றால் மகிமையில் பார்க்கும் பொழுது அவர்கள் உயிர்த்தெழும் பொழுது தேவனுடைய சாயலாய் காணப்படுறாங்க. ஏனென்றால் மரித்து அவங்களுடைய விசுவாசம் எப்படின்னா, மரித்தவனுக்கு அவள் தான் முடிந்து போயிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் உயிர்த்தெழுந்ததுனால அவர்கள் மகிமையுள்ள சாயலாய் மாறி போயிருப்பாங்கன்னு சொல்கிறார். ஏனென்றால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 430 வருஷம் அவங்க எகிப்திலே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. திரும்ப அவங்களை கொண்டு வருவதற்காக அவர்கள் அற்புத அடையாளங்களை செய்கிறான். மோசே கோலை தூக்கி போடுறான், பாம்பா மாறும். அது மாத்திரமல்ல, அவங்க இருக்கிற அந்த கோசேன் அந்த இடம் மாத்திரம், அந்த பட்டணம் மாத்திரம் வெளிச்சமாக இருக்குது. எகிப்து தேசம் முழுவதுமாக இருளாக இருக்கிறது. இது போல் பல அற்புதங்களை, வெட்டிக்கிளிகளை, தவளைகளை, இப்படி தன்னுடைய நதியை அடிக்கும் பொழுது ரத்தமாக மாறிவிடுகிறது. இப்படியாப்பட்ட பல அற்புதங்களை செய்தாலும் அவனுடைய எகிப்தினுடைய ராஜாவுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக மாறிவிட்டது? கடினம் உள்ளதாய் மாறிவிட்டது. இவங்க ஜனங்களை நான் விடுதலையாக்க மாட்டேன், இவர்கள் எங்களுக்கு வேணும், அடிமையாக இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக அடிக்கப்பட்டதினால வேதம் சொல்ல அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து 430 வருஷம் அவங்க அந்த அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அற்புத அடையாளங்கள் நடந்தது, ஆனால் விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் அவர் அடிக்கப்பட்டு அந்த வீட்டு வாசல்களிலே தெளிக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சங்கார தூதன் அவர்களை விட்டு கடந்து போகிறவர்களே அவர்களை மாத்திரம் நாசம் பண்ணாமல் இருந்தார், அழிக்காமல் இருந்தார். வேதம் சொல்லு, எகிப்தினுடைய தலச்சங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடித்தார் என்று பார்க்கிறோம். அது நிமித்தமாக ஒரு ஓலம் அவர்களுக்குள்ளாக ஏற்பட்டது. உடனடியாக அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு, நீங்கள் போங்கயா உங்களுடைய தேவனுக்கு ஆராதனை பண்ணுங்கயான்ட்டு அனுப்பிவிடப்படுறாங்க. ஐயா, அது வரைக்கும் அடிமையாக இருந்தவங்க ஆண்டவர் உயிர்த்தெழுந்த உடனே எகிப்தினுடைய போயிட்டு ஏதாவது இருந்து கொடுங்க யாருன்னு சொல்லும்பொழுது, இந்தா பொண்ணு, இந்தா வெள்ளி, இந்தா பாத்திரங்க அப்படின்று ஒரே நாளில் நம்ம ஆளுங்கள் எல்லாம் கோடீஸ்வரர் ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன பண்ணுவார் என்றால் நம்மை கோடீஸ்வரர்களாய் ஆக்குவார். ஹல்லேலூயா. ஐயா, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாயா, ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை உயிர்த்தெழுந்ததுனால நாம தாங்கய்யா கோடீஸ்வரர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, ஐயா, அடிமைத்தனத்தை இருந்தவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கும்படியாக இரண்டாவதாய் ஒரு மரணம் ஏற்படுகிற அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மரித்ததினால்தான் அந்த இடத்துல ஜனங்கள் அந்த 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்படுறாங்க. ஏன் சொல்றேன்னா, அது வரைக்கும் விடுதலையை அனுபவிக்காதவங்க அவங்க இயேசு கிறிஸ்து மரணம் அவர்களை விடுதலையாக்கி அவர்கள் செங்கடல் வழியாய் கடந்து போகிறவல்ல. அப்போ சொல்ல அதுக்கு கொரிந்தியரில் பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்னா, அவர்கள் மேகங்கள் நடுவே கொண்டு போகும் பொழுது 2 பக்கமும் அவர்களுக்கு
அந்த ஆறு அந்த கடல் செங்கடல் வந்து அவர்கள் ரெண்டு பக்கமாக இருந்ததுனால அவர்கள் மேகங்கள் நடுவிலே ஞானஸ்தானத்துக்குள்ளாய் கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமானா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அல்லாமல் வேறு ஒருவராலும் வழி இல்லைங்க. நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைவதற்கு இயேசு ஒருவரே வழியாக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக வழிகளை தேடி போகலாம், அநேக புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகலாம், அநேக மந்திரவாதிகளை தேடி போகலாம், அநேக புண்ணிய காரியங்களை செய்யலாம். ஆனால் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைவதற்கு இயேசுவே அல்லாமல் வேறொரு வழி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கி தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து மரித்தேன் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு நம்முடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, இந்த உலகத்தில் மாத்திரம்தாங்க நம்ம கண்ணீர் விட முடியும், இந்த உலகத்தில் மாத்திரம் நான் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொள்ள முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் மரித்து அடங்கப்பட்ட பிறகு நித்திய காலமாக தேவனோடு கூட இன்னைக்கு நம்ம ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து போயிடும். ஆனால் நித்திய காலமாக நாம் பரலோகத்தில் எப்பொழுதும் அவரை ஆராதித்து கொண்டே இருப்போம். நம்ம குருத்தோலை ஞாயிறு நம்ம போன வாரத்தில் நாம் கடைபிடித்தோம். அதுபோல் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, குருத்தோலை ஏந்தி கொண்டு ஓசனா என்று சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று அவரை ஆராதிப்பார்கள் எப்பொழுதும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏனென்றா இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மரித்ததினால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படிப்பட்டதுங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வேதத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அநேக வல்லமை படைத்த ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆனால் அவங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இன்னைக்கு அநேக ஆபிரகாம் மரித்தான், ஈசாக்கு மரித்தார், அது மாத்திரமல்ல மோசே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், இப்படி எலிசா இப்படியெல்லாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது எலிசா தொந்தரவு பண்ணி நான் அவங்க பின்பற்றுவேன், நான் அவன் எடுத்துக்கொள்ளப்பட போகும்பொழுது இவன் வேதனை அடைய போகிறான்ட்டு நீ அங்கே போ இங்கே போன்னு சொல்லும் பொழுது நீங்கள் எனக்கு தெரியும் உம்மிடத்தில் இருக்கிற அபிஷேகம் இரட்டத்தனையாக எனக்கு வேண்டும் என்று அவன் எலியா சுயல் காட்டிலே பரலோகத்திற்கு போகிறதுக்கு முன்பதாகவே அவனத்தில் விண்ணப்பம் வைக்கிறாரு. அந்த எலியா பரமேறி போகும்பொழுது தன்னுடைய சால்வையை எடுத்து அவன் மேலே வைக்கிறாரு. அந்த சால்வையில் அவ்வளோ வல்லமை இருக்குமானால் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனால பரமேறி போனதுனால இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நம்ம மீது இருக்கிறங்க. அந்த அபிஷேகம் நம்ம மீது இருக்கிறது. ஏனென்றால் இந்த எலிசா மீது தான் அவ்வளோ இரட்டத்தனையான அபிஷேகம் இருந்தது. எப்படி பார்க்க முடியுங்க, எப்படி பார்க்க முடியும்? நாம் எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 13:20. எலிசா மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாசிப்பம் தொடர்ந்து, அல்லேலூயா. எலிசாவினுடைய எலும்புகளில் அந்த வல்லமை இரட்டத்தனையாக இருந்தது என்றால் அந்த அபிஷேகம், அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், அந்த அபிஷேகம் மரித்து போகவில்லை, அந்த வல்லமை மரித்து போகவில்லை, அவனுடைய எலும்புகளில் இருந்தது. ஏனென்றால் அவன் உயிரோடு கூட எழுந்திருக்கும் பொழுது, அவன் பரமேறி செல்லும் பொழுது அவன் தன்னை முகமுகமாய் தேவனை தரிசிக்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் இரட்டத்தனையாக அவனுடைய வல்லமையை தேவனத்தில் பெற்றுக்கொள்ள எப்படி என்றால், அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவனுடைய எலும்புகளில் கூட அந்த வல்லமை இருந்ததுங்க. அந்த மரித்த சரீரத்தை கொண்டு போய் அந்த கல்லறை மேலே தூக்கி போடுறாங்க, அவன் உயிரோடு கூட எழுந்திருக்கிறான். ஏனென்றால் அவ்வளோ வல்லமை இருக்குமானால் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறவராக இருக்காருங்க. அவருக்குள்ள எப்படியாப்பட்ட வல்லமை இருக்குங்க. அந்த சராசங்களை தம்முடைய வார்த்தையினால படைத்தவர் ஆண்டவர்
அவர் மரித்தார், உயிரோடு கூட இருக்கிறார். மரித்த ஒரு சரீரத்தினுடைய எலும்புகள் மீது அந்த வல்லமை இருக்குமானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது அவர் பரமேறி சென்றிருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவாதிபதியாக இருக்கிறார், மரணத்தை ஜெயமாய் விளங்கினார். அல்லேலூயா. அவருடைய வல்லமை எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கு பாருங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், எப்படியாப்பட்ட சாபமா இருந்தாலும், எப்படியாப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லாவற்றையும் முறியடிக்கக்கூடியதா இருக்கிறது. இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த விசுவாசத்தை நம்பின மனுஷன்தான். ஐயா, வேதம் இல்லை, பைபிள் இல்லை, யாரும் இது போல போதிக்குமோ இல்லை, பாசமாவோ இல்லை சபையோ எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனால் இந்த மனுஷனுக்குள்ளா எப்படியாப்பட்ட விசுவாசம் இருந்ததுங்க. அவன் போயிட்டு நீ ஜெபம் பண்ணு, நீ உபவாசம் பண்ணு, நீ நைட்டு ஜெபத்துக்கு வா, அமாவாசை பிரேயருக்கு வா, உபவாச கூட்டத்துக்கு வான்னு யாருமே கூப்பிடல. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளா எப்படியாப்பட்ட விசுவாசம் இருந்து பாருங்க. வாசிப்போம். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மனுஷனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் கடைசி நாட்களிலே அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் மேகங்கள் நடுவே நிற்கும் பொழுது என் தோல் முதலாய் அழுகி நாற்றம் எடுத்து நான் மரித்து அடங்கம் பண்ணப்பட்டாலும் நான் உயிரோடு கூட அவரோடு கூட இருப்பேன். அந்த உயிர்த்தெழுந்த நம்பிக்கை இந்த யோபுக்குள்ளாக இருந்ததுங்க. பைபிள் இல்லை, யாரும் அவருக்கு இயேசுவை பற்றி போதிக்கலை. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அதனால்தான் அவன் வேதம் சொல்லும் பொழுது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுகிற யோபுவை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. என்றால் அவனுக்குள்ளா இந்த விசுவாசம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறாரு, என்னை ரட்சித்தவர் உயிரோடு கூட இருக்கிறாரு. அவர் நிற்பார், மேகங்கள் நடுவே நிற்பார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட. வாசிப்போம் தொடர்ந்து. என்னன்னா வாசிப்போம். தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணோம். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போடும். அல்லேலூயா. அவன் விசுவாசித்தான், நம்பினான். என் தோள்கள் எல்லாம் அழிந்து போனாலும், நான் அடக்கம் பண்ணப்பட்டாலும் அந்நிய கண்கள் அல்லையா, என் கண்ணால் முகமுகமாய் என் ஆண்டவரை பார்ப்பேன் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. ஏனென்றால் இந்த யோபுடைய வாழ்க்கையில் அவ்வளோ வேதனையை அவன் அனுபவித்தான், அவ்வளோ சஞ்சனங்கள், சொல்ல முடியாத ஒரு வேதனை. ஆனால் இவைகள் மத்தியிலும் என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், என்னை ரட்சிக்கிறவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் தான் இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதமாக அவனுடைய வாழ்க்கையில் மாறிடுங்க. அவனுடைய விசுவாசத்தினாலே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஆண்டவர் பார்க்கிறார், யோபு நீ என்ன சொல்ற? யோபு தன்னை நிந்தித்த, அவமானப்படுத்துகிற, தன்னோடு கூட இருக்கிற தன்னுடைய மனைவி, தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய எல்லாருக்காகவும் அவன் வேண்டுதல் செய்தான் என்று பார்க்கிறோம். அவன் அப்பதான் பார்க்கிறார், நையா இவ்வளோ வேதனையை அனுபவித்தாலும் தன்னோடு கூட இருக்கிறவங்க இவனை அவ்வளோ நிந்தித்து என்னென்ன காரியங்களையும் செய்தாலும் என் மேலே விசுவாசமாக இருக்கிற மனுஷன் என்ன காரியத்தை செய்கிறான்? தன்னுடைய சாயலை வெளிப்படுத்துகிறான். அந்த இடத்துல அவன் ஆண்டவரை போல பிரதிபலிக்க. ஆண்டவர் எப்படி? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் அவர் அபாயமிட்டது போல அவர் என்ன பண்றார் பாருங்க, இவங்களை மன்னியும் என்று செபித்தான் யோபு. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அவன். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பிதாவை நோக்கி தன்னுடைய சாயலை இந்த உலகத்தில் வெளிப்படுத்த நிமித்தந்தாங்க. அதற்கு முன்பாக அவர் கதறுகிறார், இந்த பாத்திரவனை நீங்க கூடுமான 3 முறை கெத்சமேன் தோட்டத்தில் அவர் செபிக்கிறார், இந்த பாத்திரவனை நீங்க கூடுமான நீங்கட்டும் என்று. ஆனால் தேவ தூதர்கள் அவர்களை தேற்றாங்க. அவ்வளோ வேதனையுடைய உச்சம். ஆனால் அந்த வேதனை உச்சத்திலையும் யாரையும் அவர் தூஷிக்கல, யாரையும் அவர் நிந்திக்கல. ஆனால் ஒரு காரியத்தை செய்தார், ஏனென்றால் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதுபோல தாங்க யோபுவும்
தன்னுடைய சிநேகிதனுக்காக செபிக்கும் பொழுது அவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஏனென்றால் இந்த யோபுவுக்கு தெரியும், இவைகளெல்லாம் என்னை விட்டு கடந்து போகக்கூடியது, என்னுடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு மேகங்கள் நடுவே வரும்பொழுது நான் முகமுகமாய் அவரை தரிசிப்பேன். ஐயா, அது மாத்திரமல்ல, நாம் எடுத்தவர்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா, வாசிப்போம். அல்லேலூயா, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. அது வரைக்கும் காலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள், ஐயா நாம் மரித்த பிறகு எங்கே போவோம், என்ன செய்வோம், என்ன ஆகும் என்று காலமெல்லாம் மரணத்தின் அடிமைத்தனத்தில் பயத்தில் இருந்தவர்களை விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, இயேசு மரித்த நிமித்தமாக என்ன காரியம் நடக்க பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். என்ன பண்ணுங்க, வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவர் மரித்ததினாலே அவருடைய சரீரம் 2ஆக கிழிக்கப்பட்டு, ஐயா அது வரைக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பாவம் என்கிற தடை சுவர் இருந்தது. யாரு மரித்தாலும் சரி, பரிசுத்தமானா இருக்கட்டும், பாவத்தில் மரிக்கிறவனா இருக்கட்டும், எல்லாம் நரகத்திற்கு போனார்கள். இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும், இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுகிற வரைக்கும் யாரா இருந்தாலும் அவன் பரிசுத்தமானா இருக்கட்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீது, மோசே, சாமுவேல், யாரா இருந்தாலும் சரி, எல்லாம் நரகத்திற்கு தான் போனார்கள். ஆனால் இயேசு மரித்தது நிமித்தமாக வேதம் சொல்லுகிற நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். 2 கல்லன்களை ஆண்டவர் நடுவாக அறைந்திருக்காங்க. 2 பேரும் சொல்றாங்க, ஐயா 2 பேரும் நிந்திக்கிறாங்க. ஒருவன் பார்க்குறான், இவ்வளோ பேர் இவரை தூசிக்கிறாங்க, எல்லாரும் நிந்திக்கிறாங்க, ஆனால் நம்ம இவ்வளோ பாவத்தை செய்து இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பாவமும் செய்யாத இந்த மனுஷன் பிதாவே அவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறாரே, எவ்வளோ ஒரு அந்த தேவனுடைய உருக்கத்தை, அந்த மனதுருக்கத்தை சிலுவையில் அவன் பார்க்கிற உடனடியாக அவன் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கு நீர் இந்த அடியானை ரட்சித்து இந்த பாவத்திலேருந்து என்னை மன்னியும் என்று சொல்லுகிற வேளையில் அவர் சொல்கிறாரு, ஐயா நான் மரித்து பரமேறி போகும்பொழுது இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பேன்னு சொல்லுகிறார். அது வரைக்கும் யார் மரித்தாலும் நரகத்திற்கு தான் போனாங்க. ஆனால் இந்த இளைப்பாறுகிற ஸ்தலம் என்பது இயேசு மரித்தது பிறகுதான் அங்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் எல்லாரும் மரித்து நரகத்துக்கு போனாங்க. ஏனென்றால் ஆபிரகாம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருங்க, லாசரு அவன் என்ன சொல்றான், அந்த ஐஸ்வர்யவன் ஒரு சொட்டு தண்ணீர் ஆகிலும் என் நாவல விடியான்னு சொல்றாரு. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நாங்கள் அங்கே வராதபடிக்கு, நீங்கள் இங்கே வராதபடிக்கு ஒரு பெருத்த ஒரு பிளவு இருக்கிறது. எல்லாம் நரகத்தில் தான் இருக்கும். ஆனால் பரிசுத்தவான்கள் நரகத்தில் தனித்த ஒரு இடத்துல வைக்கப்பட்டாங்க. ஏனென்றால் இயேசு மரிக்கிற வரைக்கும் எல்லாம் நரகத்துக்கு தான் போனாங்க. அந்த ஐஸ்வர்யவான் அந்த வேதனையில், அந்த அக்கினியில் புழுக்கள் அவன் மீது மேய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஐயா லாசரு அவன் இலைப்பாரி கொண்டு இருக்கிறான், ஒரு சொட்டு தண்ணீரை லாசருடைய நுனிமிரலில் கொஞ்சம் ஊற்றியான்னு சொல்கிறார். நாங்கள் வராதபடிக்கு ஒரு பிளவு இருக்கிறது. ஏனென்றால் நம்ம பார்க்கணும், சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. என்னென்னா, அவனுக்கு ஆண்டவரை தேடும் பொழுது எந்த ஒரு தரிசனமும் கிடைக்கல. தீர்க்கதரிசிகளும் அந்த இடத்துல இல்லை. ஏனென்றால் சாமுவேல் மரித்து போயிட்டார். சாமுவேல் மரித்த உடனே அவனுக்கு பாவம், அவன் ஆண்டவரை தேடாதபடிக்கு அந்நிய தெய்வங்களை தேடி ஓடினான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களாக மந்திரவாதிகளை தேடி போனான். அப்பொழுது என்ன நடக்குன்னா, நரகத்திலிருந்து சாமுவேலை எழுப்பி கொண்டு வராங்க. எழுப்பி கொண்டு வந்து அவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்குறாங்க, நான் இந்த போரில் நான் ஜெயிப்பேனான்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், நாளைக்கு என்னோடு கூட நீ இருப்பேன்.
ஏனென்றால் அவங்க மரிக்கிறவங்க எல்லாம் நரகத்திற்கு தான் போனாங்க, எல்லா மனுஷர்களும். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகுதான் பரதேசி என்கிற ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலம் உண்டாக்கப்பட்டு, என்றால் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு நரகத்திற்கு போய் என்ன நடக்கு பாருங்க. வாசிப்போம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த ஆவியை அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன நடக்குன்னா, அதற்கு முன்பாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியினாலே அவர் காவலிலே அவர் அந்த ஆவியினாலே அவர் போய் காவலில் இருந்த அந்த அந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்து, என்னென்றா அவங்க எப்படிப்பட்டவர்கள்னா, வாசிப்போம் 20ஆம் வசனத்தை. நீடிய பொறுமையோடு காத்திருந்தது போது கீழ்ப்படியாமல் போனவர்கள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த பூர்வ காலத்திலே அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு மரித்து காவலில் வைக்கப்பட்டாங்க. ஆண்டவர் மரித்த உடனே நரகத்திற்கு போறாரு. தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட அவர் பரதேசியில காணப்பட்டார். ஏனென்றால் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 52-53 வாசிப்போம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து ஹல்லேலூயா. அதுவரைக்கும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தவங்க பரிசுத்தவான்க எல்லாரும் அந்த பரிசுத்த நரகத்தில் அந்த நகரத்தில் போய் அவர்கள் நிற்கிற வேளையில் எல்லாம் பார்த்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கா, எங்களுடைய முற்பிதாவா என்று அநேகர் பார்த்தாங்க. ஏனென்றால் அந்த பரிசுத்த நகரம் என்பது இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிற வரைக்கும் உருவாக்கப்படவில்லை, அது மறைக்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன ஆகிறது? அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட எழுந்திருந்து பரிசுத்த நகரத்தில் போய் பார்த்தாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் இந்த காரியமானது மறைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகுதான் இன்றைக்கு நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்படுறோம். அது எப்படின்னா, விதையானது பூமியில் விதைக்கப்படுகிறது. அந்த விதையானது அது விலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்பொழுது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாமும் முகமுகமாய் அவரை தரிசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வருகை இப்பொழுதே இருக்குமானால் நாம் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் நம்ம அனைவரும் ஆயத்தமாக இருப்போமானால் அவரோடு கூட பரமேறி செல்லுகிறவர்களாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஏனென்றால் சொல்லுகிறோம், ஆண்டவருக்காக ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாகிலும் அதுக்கான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டோங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்காக நாம் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் மறந்து போகிறதுக்கு அவர் மனிதர் அல்லங்க. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கார். நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆபேலினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, தன்னுடைய காயினாலே சிந்தப்பட்டது. அவன் கொலை செய்யப்படுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபேலினுடைய ரத்தம் தன்னுடைய ஜீவனுக்காக சத்தமிட்டது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறதா இருக்குங்க. ஏனென்றால் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார் தேவனுக்கு முன்பதாக. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் பரமேறி சென்றவர். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே தேவனுக்கு முன்பாக நிற்கிற வேளையில், ஏமா ஒரு நல்லா கோட்டு சூட்டு போட்டுன்னு ஒருத்தன் நின்னானா அவன் தப்பு பண்ணான், என்ன பண்ணுவோம்? போயா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவன் எப்படிப்பட்ட தப்பு பண்ணாலும் சரி, இன்றைக்கும் அவருடைய காயங்களை காத்தி கொண்டு, ஐயா இவனுக்காக தான் நான் மரித்தேன்,
இவனுக்காக தான் நான் நிந்தைகள் இந்த அவமானங்கள் சிலுவையிலே தொங்கின என்று தேவனுக்கு முன்பதாக நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்காக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய கண்ணீரை துடைப்பார், நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நமக்காக உயிர்த்தெழுந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் மரித்த பிறகு அவரோடு கூட இருப்போம் என்கிற நிச்சயம் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இந்த நிச்சயம் இல்லாமல் இருக்காங்க. அவருக்காக நாம் ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மை தான் நம்பியிருக்காருங்க. இந்த கரத்தில் நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.